Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Lenovo Smart Lock. So Lenovoவோட Smart Lock with Google Assistant support. இந்த நியூ ஸ்மார்ட் கேட்ஜெட், இந்த கேட்ஜெட்டோட அன்பாக்சிங் அண்ட் இதை வந்து how to set up அதை பற்றி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். And soon upcoming videosல இதோட full review and இதுக்கும் Google Nest Mini. So அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில few differences தான் இருக்கும். So அதுக்கான கம்பேரிசனும் வந்து பார்த்தீங்கன்னா upcoming வீடியோஸ்ல வரும். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் இதுதான் வந்து பேக்கேஜ். ஸோ இது Lenovo ஸ்மார்ட் லாக், கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அண்டு ப்ராடக்டோட டிஸ்பிளே இதுதான். அண்ட் இதில் ஓகே கூகுள் சப்போர்ட் இருக்குது. ப்ராடக்டோட ரியர் சைடு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் சப்போர்ட்டடு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூடியூப் மியூசிக் சப்போர்ட் இருக்குது, ஸ்பாட்டிஃபை, கூகுள் குரோம் கேஸ்ட் சப்போர்ட்டும் வந்துருக்கு, ஃபிலிப்ஸ் ஹியூ லைட்டிங். ஸோ லைட்டிங் வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓகே கூகுள் யூஸ் பண்ணி உங்களோட ரூம் லைட்ஸ்லாம் வந்து ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹப்பு மாதிரி தான். எப்படி நீங்கள் நார்மலாக வந்து கூகுள் நெஸ்ட் மினி அந்த கூகுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அமேசான் அலெக்ஸா ஸோ அந்த மாதிரி வித் வந்து இதில் என்னென்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எல்சிடி டிஸ்பிளேவாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துலே ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ராடக்ட். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்க்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. இது உள்ள ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்டபிள் கிடையாது, உங்களுக்கு பேட்ரிலாம் கிடையாது. ஸோ இது வந்து அடாப்டர். ஸோ நீங்கள் அடாப்டரில் வந்து இது பவர் வந்து எனி டைம் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதுக்கான பவர் சோர்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த Lenovo ஸ்மார்ட் லாக்கு சேஃப்டி வாரண்ட்டி அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைடு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து இந்த ஸ்மார்ட் லாக் இந்த மெயின் டிவைஸ் அண்ட் ஆஃப்டர் தட் பவர் சோர்ஸ் அடாப்டர், தென் வந்து இந்த ப்ராடக்ட்கான குயிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி டீட்டெயில்ஸ். ஸோ அதை பற்றி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் கண்டெயின் பண்ணியிருக்கு. வெல் கைஸ், இப்போ இதுதான் வந்து Lenovo ஸ்மார்ட் லாக். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 10 இன்ச்சஸ் கிடையாது. இது வந்து அரௌண்ட் ஒரு 4 இன்ச்சஸ் தான் இருக்கும். 10.1 சென்டிமீட்டர்னு போட்டிருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோஃபோன் இருக்குது இதில். தென் வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது. அண்ட் Lenovo பிராண்டிங் இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்து 2 குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேபிளில் வைக்கும் போது ஸோ ஷேக்கிங்லாம் இருக்காது, நல்லா கரெக்டாக ஃபிக்ஸடாக டேபிளில் நிற்கும், வழுக்காது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சைடில் வந்து ஸோ இதில் வந்து USB Type-A போர்ட். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற கேட்ஜெட்ஸ் எதுனா இருந்ததுன்னா ஸோ ஃபோன் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணுறதா சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது மைக்ரோஃபோன் மியூட் பண்ணுறது அன்மியூட் பண்ணுற சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பவர் சோர்சிங் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இதில் வந்து பேட்டரி இன்க்ளூட் கிடையாது. நம்ம எனி டைம் வந்து பவர் வந்து ஆன்லேயே வச்சுக்கணும். ஸோ எப்படி வந்து கூகுள் நெஸ்ட் மினி இல்லை அமேசான் அலெக்ஸாலாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி பேனல். இது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 4 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் ப்ளஸ் இது வந்து ஒரு டச் டிஸ்பிளே தான். இப்போ இந்த Lenovo ஸ்மார்ட் லாக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேம் வந்து கூகுள் ஹோம் அப்ளிகேஷன் தான். ஆல்ரெடி கூகுள் ஹோம் யூஸ் பண்ணி எப்படி கூகுள் நெஸ்ட் மினிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சிமிலராக அதே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் இந்த Lenovo ஸ்மார்ட் லாக்கும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து ஓகே கூகுள் சப்போர்ட் இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம செட்டப் பண்ணிட்ட அப்புறம் ஓகே கூகுள் சொல்லி நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணுறது மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அப்கமிங்கில் வந்து பார்க்கலாம். வெல், இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பவர் சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது Lenovo ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலாக சுவிட்ச் ஆன் பண்ணுறது மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணே வந்துடும். Hi, I'm your Google Assistant. To get started, download the Google Home app on a phone or tablet. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. நம்ம வந்து ஆல்ரெடி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ டாப் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செட்டப் டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுங்க. அண்ட் இதில் வந்து டிவைஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஹோம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுலேவா இல்லை வேறு ஹோமான்னு கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணதிலே கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து நீங்கள் வேணால் நியூ ஹோம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ டிவைஸ் வந்து சர்ச் பண்ணுது. ஜஸ்ட் இது சிம்பிள் கனெக்ஷன் தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிட்டாவே போதும். Lenovo ஸ்மார்ட் லாக் வந்துச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு டேப் பண்ணுங்கள். அண்ட் Lenovo ஸ்மார்ட் லாக் வந்து கனெக்டிங்னு வருது. ஸோ ஆக்சுவலாக இந்த Lenovo ஸ்மார்ட் லாக் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ எல்சிடி பேனல் டிஸ்பிளே தான், பட் நல்லா கொஞ்சம்
கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் லைட்டிங் ஆம்பியன்ட் லைட்டிங் கண்டிஷன் பொறுத்து மாறுதான்னு செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்கமிங்கில் பார்ப்போம். அண்ட் D4 D8 ஸோ ஜஸ்ட் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட வைஃபை சோர்ஸ் வந்து எதுவோ அதை கொடுத்துருங்க. அண்ட் சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வைஃபை கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே சேம் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த வைஃபை வந்து உங்கள் ரவுட்டர் வைஃபை கனெக்ஷன்னாவோ ஸோ உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதும் சரி இதுக்கும் சரி சேம் வைஃபை இருக்கணும். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் வைஃபை பாஸ்வேர்டு இதில் போடணுன்னு அவசியம் இருக்காது. ஸோ இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து செட்டப் பண்ணிக்கும். ஸோ இந்த செட்டப் வந்து டோட்டலாக ஃபினிஷ் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 10 to 15 minutes ஆகும். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங்கில் இருக்குது. ப்ளஸ் இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராலாம் வந்து கிடையாது. ஸோ இதில் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் கால்ஸ் வந்து பேசணும், ஜஸ்ட்டு ஓகே கூகுள் கொடுத்து காண்டாக்ட் நேம் சொன்னீங்கன்னா கால் ஆட்டோமேட்டிக்காக வந்து போகும். ஸோ எனி டைம் வந்து உங்களோட டிவைஸோட சப்போர்ட்டில் இருக்கிறனால ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் மியூசிக் சர்வீஸ்லாம் வந்து காட்டும். உங்களோட டிஃபால்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ அகைன் வந்து அப்டேட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி கூகுள் ஹோம் மினியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஹவு டு எனபிள் ஆர் டிசபிள் ஐசோலேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூகுள் ஹோம் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் உங்கள் ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிஃபால்ட் உங்கள் ரவுட்டர் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் அதை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ இங்கே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். கேஸ் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் இஷ்யூஸ் இருந்ததுன்னா. ஸோ இதில் ஆக்சுவலாக ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்களுக்கு லைட்டிங்கு கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க இதில். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் ஸ்டில் உங்கள் டிவைஸ் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15 minutesக்கு மேலேயாச்சும் ஆகும் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுறதுக்கு. ஃபோனில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்டு எல்லாமே செட்டப் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபோனில் கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ செட்டப் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணியாச்சு. இதுதான் லெனோவோ ஸ்மார்ட் லாக். நீங்கள் ஆல்வேஸ் வந்து இந்த டிவைஸ் வந்து பவர் கனெக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அலாரம் செட் பண்ணுறது, நேப் டைமரு அண்டு மியூசிக் ப்ளே பண்ணுறது இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நைட் லைட்டிங் வந்து இருக்குது. ஸோ நைட் லைட்டிங் வந்து வேணால் நீங்கள் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ பிரைட்னஸ் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் லைட்டுக்கு வந்து ஸோ நைட் லைட்டுக்கு வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கலர் வேணுமோ அது. ப்ளஸ் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நைட் டைம் எவ்வளோ பிரைட்னஸ், டியூரேஷன் எவ்வளோ நேரம் டிஸ்பிளே வந்து அவேக்கில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா அண்டு ஆஸ் யூஷுவல் வந்து பழைய மாதிரி வந்துடும். அண்ட் அதேமாதிரி கீழேருந்து வந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காட்டுது. அலார்ம் செட் பண்ணலாம் அண்டு ஏதாவது அலார்ம் வேணும்னா. அண்ட் தென் வால்யூம். ஸோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அப் டு 10 இருக்குது. சவுண்டு வெறித்தனமாக இருக்குது. டு நாட் டிஸ்டர்ப் மோட் அது இருக்குது. செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் வேஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஸோ டியூரிங் லோ லைட் ஷோ மோனோ கிளாக். அண்ட் இதில் வந்து நீங்கள் பேக்லாம் போகிறதுக்கு ஸ்வைப் பண்ணணும். ஸோ இதுலேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்துடுவீங்க. அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில விட்ஜெட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ க்ளவுட் வந்து எவ்வளோ வெதர் ரிப்போர்ட் அது காட்டும். அண்ட் யூடியூப் மியூசிக் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து யூடியூப் மியூசிக் வந்து நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அது அப்படியே டேரெக்டாக அதில் சிங்க் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிறது வந்து அப்படியே வந்து வந்துடும். அண்ட் விட்ஜெட்ஸ் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம வேணுன்னா வந்து வேறு விட்ஜெட்ஸ் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீன் வால் ஃப்ளெஸில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளாக் ஃபேஸ் வந்து காட்டும். ஸோ இதில் இருக்கிற கிளாக் ஃபேஸ்லாம் வந்து காட்டும். ஸோ அரௌண்ட் எப்படியும் 10-15 கிளாக் ஃபேஸ் இது கூட இருக்குது. அண்ட் உங்கள் ஓன் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் ஃபேஸு டெம்பரேச்சர் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதை எனபிள் பண்ணிங்கன்னா ஸோ டெம்பரேச்சர் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஜஸ்ட் இதில் செலக்ட் ஆல்பம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ அதை வச்சு உங்கள் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நார்மலான ஒரு நிறைய டிசைன் இருக்குது கிளாக் ஃபேஸ். அதில் எது வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா கிளாக் ஃபேஸுமே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் லைட், நெட்வொர்க் ஆப்ஷன்
ஆப்ஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணோன்னா ஜஸ்ட் அபவுட் டிவைஸில் போனீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் சாஃப்ட்வேர் வெர்ஷன். சாங்ஸ் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி கூகுள் நெஸ்ட் மினி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது வந்து சொல்லிடும். ஹே கூகுள், வாட்ஸ் த வெதர் டுடே? In Chennai today, it'll be clear with clouds from time to time, with a forecast high of 86 and a low of 67. Currently, it's 82 degrees and partly cloudy. ஸோ உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து காட்டுது. ஸோ அதுதான் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு இதுக்காக தான். ஸோ நார்மலாக நீங்கள் கூகுள் நெஸ்ட் மினி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதில் டிஸ்பிளே இருக்காது, ப்ளஸ் இதில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் வேணும்னா வந்து இதில் அலாரம் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்வைப் பண்ணால் ஜஸ்ட்டு அலாம் செட் பண்ணால் அலாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப் மியூசிக் சாங்ஸ் கேட்கணும் சாங்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் சம் அதர் ஹப் மாதிரி நீங்கள் வந்து லைட்டிங்ஸ்லாம் வந்து உங்கள் கூகுள் ஹோமில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதையும் லைட்டிங்கையும் வந்து இதுலேருந்து வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹே கூகுள், ஜஸ்ட் ப்ளே சம் சாங்ஸ். Playing some music on YouTube Music. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வால்யூம்ஸும் வந்து வேணும்னா நீங்கள் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டன் ஃபங்க்ஷன்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. ஸோ இதில் சவுண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு யூடியூப் மியூசிக்கில் கேட்கும் போது ஸோ நீங்கள் என்ன சாங்ஸ் கேட்க போகிறீங்களோ அதுக்கான தம்ப்நெயில் வந்து இதில் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ வீடியோ ப்ளே ஆகாது, பட்டு அதுக்கான தம்ப்நெயில் வந்து காட்டும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு டெஸ்கில் வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிவைஸ் தான் இது. ஸோ ஒர்த்து தான் இது ப்ரைஸு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அரௌண்டு 5K வந்து ப்ரைஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் கூகுள் நெஸ்ட் மினி வாங்கினீங்கன்னா ஸோ அது வந்து அரௌண்டு ஒரு 4000 அந்த ப்ரைஸில் வரும். ஸோ 3 to 4 வருதுன்னா ஸோ எக்ஸ்ட்ரா 1000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 inches ஒரு டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்குது. அண்டு அப்கமிங் வீடியோஸில் நான் இதோட ஃபுல் சவுண்ட் குவாலிட்டி எப்படி கூகுள் நெஸ்ட் மினிக்கும் இருக்கும் ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி அண்ட் மற்ற கம்பேரிசன்லாம் வந்து போடுறேன். வெல் கைஸ், அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். நீங்கள் இந்த நியூ லெனோவோ ஸ்மார்ட் லாக் இந்த ஸ்மார்ட் கேஜெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் அண்ட் அதை பற்றி கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.